கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. ஒரு நாள் இயேசு தமது சீசர்களோடு படவில் ஏறி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே அவர்கள் போனார்கள். படவு கடலில் செல்லும்போது இயேசு நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலில் சுழல் காற்று உண்டானது. அவர்கள் மரிக்கும் அளவுக்கு படவு தண்ணீரால் நிறைந்தது. சீசர்கள் இயேசுவிடம் வந்து, ஐயா ஐயா, நாங்கள் சாகப் போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். இயேசு எழுந்து காற்றையும் கடல் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே சுழல் காற்று நின்று போனது, அமைதல் உண்டாயிற்று என்று பார்க்கின்றோம். இயேசு சீசர்களை பார்த்து, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இயேசுதான் சீசர்களிடம் படவில் ஏறி நாம் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்தார் என்று பார்க்கின்றோம். சீசர்களும் இயேசுவை நம்பி நாம் எப்படியும் அக்கறைக்கு சென்று விடலாம் என்று நம்பிக்கையோடு தான் சென்றார்கள் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை படகிலே இயேசு இருக்கிறாரா? எப்படிப்பட்டவராய் அவர் நம் வாழ்வில் இருக்கிறார்? நாம் அவரை தேடுகிறோமா? எப்பொழுது அவரை தேடுகிறோம் என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். படகு செல்லும் போது சீசர்கள் அவரிடம் பேசவே இல்லை. அவரை நித்திரையடைய செய்து விட்டார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கை என்னும் படவில் இந்த இயேசுவை அழைத்து நம்மோடு வைத்து கொள்ள வேண்டும். தினமும் அவரிடம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். அடுத்து சீசர்கள் சுழல் காற்று அடித்து படகு தண்ணீரால் நிரம்பி அமிழ்கிற போதுதான் இயேசுவை தேடி தட்டி எழுப்பினார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். நாம் நம்முடைய குடும்ப வாழ்வில் சுழல் காற்று போல கஷ்டங்கள், பிரச்சனைகள் வரும் முன்பே ஆண்டவரை தேடுவோம். அப்பொழுது இயேசு எந்த வேளையும் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்வார். இப்படித்தான் ஒருவர் செல்வ செழிப்போடு சுகத்தோடு குடும்பமாய் வாழ்ந்தார். திடீரென மனைவிக்கு நோய் வந்துவிட்டது. எல்லா மருத்துவமனையிலும் பார்த்து செல்வம் காலியாகி விடுகிற அளவுக்கு கஷ்டப்பட்டார். இப்போது அவருடைய குடும்பத்தில் சுகமும் இல்லை, பணவசதியும் இல்லை. ஒரு நாள் மிகவும் மன கஷ்டமுள்ளவராய் கதவை பூட்டி கொண்டு குடும்பமாய் ஆண்டவரிடம் கண்ணீர் வடித்தனர். அவர் சொன்னார், ஆண்டவரே, நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே, நீர் என் வாழ்வில் என் குடும்பத்தில் வந்து தூங்கிவிட்டீரோ? இயேசுவே, இனி நான் உம்மை தூங்கவிடப் போவதில்லை. தினமும் உம்மை நான் கூப்பிட்டு கொண்டே இருப்பேன், உம்மை எழுப்பி விடுவேன் என்றார். அவ்வாறே அவர் தினமும் ஆண்டவரை கூப்பிட்டு தட்டி எழுப்பி சுகத்தோடு குடும்பமாய் நிம்மதியாய் வாழ்கிறார் என்று பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அன்பானவர்களே, இயேசுவுக்கு இயற்கை கீழ்ப்படுகிறது என்று பார்க்கின்றோம். சீசர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அற்புதம் நடந்தது. நாமும் எப்போதும் அவரை தேடி நம் அருகில் அவரை வைத்து கொள்ளும்போது சுழல் காற்று போல, கடல் கொந்தளிப்பு போல நமது வாழ்வில் வரும் கஷ்டங்களில் ஆண்டவரை எழுப்புவோம். அவர் எழும்பிய உடனே நம் வாழ்வின் கஷ்டங்களை அதட்டி அதை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தம்முடைய வாழ்க்கை படகில் அனுதினமும் உம்மை அழைத்து தம்மோடு வைத்துக் கொள்ள உதவி செய்தரலும். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அற்புதங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.